ஹாய், இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஸ்டிச்சு ஜமிக்கி ஒர்க்கு. ஜமிக்கியில் மொத்தம் 3 டைப் இருக்குது. இப்போ நம்ம படிக்க போகிறது ஜமிக்கி ஒர்க்கில் மெத்தட் 1. ஜமிக்கி ஒர்க்கில் மெத்தட் 1 படிக்க போகிறோம். அதுக்கு ஜமிக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா இது நீடில் நான் பீட் நீடில் எடுத்திருக்கேன். த்ரெட் நீடில்னாலும் ஓகே. இந்த ஹோலில் போகணும் நம்மளுக்கு, அதனால் த்ரெட் நீடிலோ இல்லை பீட் நீடிலோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறமா நூல் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். இவ்வளோ இப்போ நம்ம இதுக்கு போதும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த லைனில் நம்ம இந்த ஜமிக்கியை போட்டுக்கலாம். இப்போது எப்பவும் போல் நூல் அடியிலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஜமிக்கியை இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த லைனில் கரெக்டாக தான் வைக்கணும். வச்சு இந்த மாதிரி இந்த நடுவில் இந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சங்கிலி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே ஒரு சங்கிலி தையல் போட்டுட்டு மறுபடியும் அந்த ஜமிக்கியை அது பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஊசியில் ஜமிக்கியை எடுக்க வேண்டாம். அப்படியே அது பக்கத்தில் வச்சு நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணுமோ அது பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெளியே மறுபடியும் ஒரு சங்கிலி தையல், மறுபடியும் அது பக்கத்தில் இப்படி வைக்கிறீங்க. அந்த நம்ம கரெக்டாக அந்த பிக்சர் வரைஞ்சிருக்க இடத்துல லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதே இடத்துல கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இவ்வளோந்தான். இதே மெத்தடு தான். இதே மாதிரி நம்ம இந்த லைன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். கரெக்டாக வச்சு அந்த நடுவில் ஹோல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சங்கிலி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சங்கிலி தையல் போடணும். மறுபடியும் ஜமிக்கியை வைக்கிறோம், இந்த மாதிரி போடுறோம். போட்டுட்டு மறுபடியும் வெளியே நான் இப்போ கோல்டன் கலர் ஜமிக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அதை வச்சு இப்போ ட்ரை பண்ணுங்கள். ப்ளவுஸ் போடும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பழகிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன கலர் ஜமிக்கி இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொடுக்க நூல் இப்போ ஓகே, ஏதாவது கலர் இருக்குன்னா எந்த கலர் த்ரெட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ப்ளவுஸ் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஜமிக்கி என்ன கலரில் எடுக்கிறீங்களோ அதே கலரில் தான் நூல் எடுக்கணும். ஜமிக்கினா இது இல்லையா, அப்போ இந்த கலரில் இப்போ நான் கோல்டு கலர் எடுத்திருக்கேன்னா இது ஒரு சாண்டல் மாதிரி இருக்குது, அதனால அது கொஞ்சம் வெளியே தெரியுது பார்த்தீங்களா, கொஞ்சம் ஐயமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ ஒரு பச்சை கலரில் நீங்கள் ஜமிக்கி எடுத்தீங்கன்னா த்ரெட்டும் பச்சை கலரில் தான் எடுக்கணும். இல்லை நீங்கள் பிங்க் கலரில் எடுத்தீங்கன்னா அதே பிங்க் கலரில் தான் எடுக்கணும். இந்த மாதிரி தான் த்ரெட் எடுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஒரு லைனில் போட்டுட்டோம். இதில் பக்கத்தில் ஒரு சங்கிலி தையல் போட்டு தான் நம்ம நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சங்கிலி தையல் போட்டு நாட் போட்டுக்கோங்க. சரி, ஓகே. நீங்கள் இப்போ ஒரு லைனில் போட்டுருவீங்க. இது ஒரு பிக்சரில் எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். நான் ஒரு பிக்சர் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த பிக்சரில் எப்படி போடுது அப்படின்னு பார்ப்போம். இப்போது நடுவில் இருக்கு இல்லையா, அந்த நடு சென்டரில் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் கரெக்டாக அந்த பிக்சர் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதை நோக்கி இப்படி இந்த மாதிரி கரெக்டாக அந்த லைனில் போட போகிறேன். பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இது. நம்ம இவ்வளோ நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், பீடு நம்ம ஊசியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணோம். இது அந்த கிளாத்தில் பக்கத்துலேயே நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நீங்கள் அந்த பிக்சர் வரைஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா, லைன் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அதே இடத்துல கரெக்டாக போட்டு வந்தீங்கன்னா அந்த பிக்சரும் நீட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஒர்க்கும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் நீங்கள் அது அங்கே வரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரியெல்லாம் போடாதுங்க. நம்ம வரைஞ்சிருக்கிறது பக்கத்தில் அழகாக நீட்டாக பண்ணுங்கள்.
பிக்சர் வந்து கையில் ட்ராயிங் பண்ணாதுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரேசிங் பண்ணது நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ட்ரேசிங் பண்ணிக்கோங்க, அப்போது நீட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து சுற்றியும் ஒரு லைன் கொடுத்துட்டேன். இனி வந்து இதுக்கு இந்த கேப்பே இல்லாமல் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து போடுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை ஒட்டியே நம்ம வந்து இதை வச்சு இந்த மாதிரி வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணணும். அடுத்த லைன் இந்த மாதிரி வரிசையாக வரணும். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் போடணும். இப்போ வந்து இந்த லைன் இப்போ ஒரு லைன் நான் போட்டிருக்கேன், அடுத்த லைன் நான் போட்டுட்ருக்கோம். இதுக்கு அடுத்து மறுபடியும் இங்கே கேப் வரும் இல்லையா, இதுக்கு அடுத்து மறுபடியும் போடணும். அப்படி போட்டு ஃபுல்லாகவே இதை முடிச்சுட்டு ஓகே, நான் இப்போ வந்து இந்த ரவுண்டு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த எதழில் எப்படி போடன்னு பார்ப்போம். எதழில் போடலாம். நூலை எடுத்துட்டோம். இதே தான் நம்ம வந்து இந்த ரவுண்டில் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இப்போ போட போகிறோம். கரெக்டாக நம்ம வரைஞ்ச அந்த பிக்சரில் வச்சு கரெக்டாக நீட்டாக போடுங்க, நீட்டாக வரும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு பிக்சர், நான் வரைஞ்ச பிக்சர் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு லைனில் ஃபஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக்சரில் போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணணும். கரெக்டாக அந்த ஹோலில் போட்டு இந்த மாதிரி தான் பக்கத்தில் ஒரு சங்கிலி தையல் போட்டு அதுக்கப்புறம் போடுறோம். இவ்வளோந்தான். இதே மாதிரி கரெக்டாக நீட்டாக பண்ணுங்கள், நீட்டாக வரும். அழகான ஒரு பிக்சர் எடுத்து நீட்டாக போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். இப்போது நான் இதை முடிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு பிக்சரில் கண்டிப்பாக போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம ஆன்லைன் கிளாஸில் யாராவது ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.